தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனர்கள்ல ஒருத்தர் பாலா. அவர் தமிழ் சினிமால கால்பதித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இதுவரைக்கும் 8 படங்களை மட்டும்தான் இயக்கியிருக்காரு. தமிழ் சினிமா கண்ட இயக்குனர்கள்ல தனிரகமான பாலா இயக்கத்தில் உருவான கடவுள் படத்துல முதல்ல நடிக்க இருந்தது அஜித் தான் என்றும், பின்பு அவரை பாலா நீக்கி விட்டதாகவும், இதனால 2 பேத்துக்கும் சண்டை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. சாதாரண கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வந்த ஆர்யா கடவுள் படத்துக்காக பல முயற்சிகளை செய்து அனைவரும் வியந்து போகிற அளவுக்கு நடித்திருந்தாரு. இந்த படத்துக்கு அப்புறமா ஆர்யாவோட புகழ் உச்சிக்கு சென்றது. இந்த புகழ் அனைத்துமே அஜித்துக்கு வர வேண்டியதாம். அவர் முடியை வளர்த்து தயாராகி கொண்டிருந்தாராம். ஆனா அப்பொழுது பாலாவிற்கும் அஜித்திற்கும் இடையே சண்டை வந்த காரணத்தினால இந்த கூட்டணி முறிந்து விட்டதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல பேச்சு நிலவிட்டு வருது. இது குறித்த யூடியூப் சேனல் ஒன்றில் பத்திரிகையாளர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இதில் பாலாவிற்கும் அஜித்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து பாலா அஜித்தை படத்துல இருந்து நீக்கிட்டாரு. அஜித்துக்கு 1 கோடி ரூபாய் முன்பணமும் கொடுக்கப்பட்டது. இது குறித்த பேச்சுவார்த்தை சென்னை பாங்க்ரோ ஹோட்டல்ல நடந்தது. இப்பொழுது அன்புச்செழியன் அவர்களும் தேனப்பன் அவர்களும் உடனிருந்தாங்க. இப்பொழுது முன்பணமாக கொடுத்த 1 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் கொடுப்பதாக அன்புச்செழியன் கேட்டாரு. இப்பொழுது அஜித் படம் தாமதமானதற்கு தான் காரணம் இல்லை என்றும் பாலாதான் காரணம் என்றும் தெரிவித்திருந்தாரு. சில அஜித் நெருக்கடி கொடுக்கப்பட்டதன் காரணமாக பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அஜித் உள்ளானார். இதையடுத்து உங்களுக்கு என்ன வட்டி தானே தேவை, அதையும் நானே கொடுத்து விடுகிறேன் என்று அஜித் 1 கோடி ரூபாய் முன் பணத்தையும் வட்டியுடன் திருப்பி கொடுத்தார். அதாவது பில்லியன் ஸ்டைல்ல கொடுத்தாரு. இதனை பார்த்து இங்கிருந்த அனைவரும் பின்வாங்கினார்கள் என்று பத்திரிகையாளர் பேட்டியில தெரிவிச்சிருக்காரு.